ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் தீவிரம் நம்மள தாக்குறதுக்கு முன்னாடியே நோய் குறித்த பயம் நம்மள தாக்கிடுதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நோய்கள்ல ஒண்ணுதான் மார்பக புற்றுநோய். வருடா வருடம் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு உண்டாக்குற ஒரு மாதமா அனுசரிக்கப்படுது. அந்த வகையில மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை நம்மிடையே ஏற்படுத்துவதற்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு சென்னை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியரும் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையின் புற்றுநோய் சிகிச்சையின் மருந்தியல் துறையின் தலைவருமான டாக்டர் கே கலைசெல்வி வந்திருக்காங்க. புற்றுநோய் சிகிச்சையில் 24 வருட அனுபவம் இவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான புற்றுநோய் சிகிச்சையில் 16 வருட அனுபவம் பெற்றிருக்காங்க. அவங்களை இப்ப நம்ம வரவேற்கலாம். அதுக்கு முன்னாடி மார்பக புற்றுநோய் குறித்த உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா நீங்க அவசியம் ஹலோ உங்களுடைய நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை நேயர்கள் 64628270 9444 901011 9444 901021 இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். வெளியூர் நேயர்கள் 044 17077 இந்த எண்ணிலும், வெளிநாட்டு நேயர்கள் 009144 25397010 இந்த எண்களிலும் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மார்பக புற்றுநோய் இந்தியாவில் இந்த புற்றுநோய் எந்த அளவுல இருக்கு? இப்போ பெண்களுக்கு உண்டான புற்றுநோயில மார்பக புற்றுநோய் முதலிடத்துல இருக்கிறது. இதுல 1,50,000 பெண்கள் புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க. மார்பக புற்றுநோயால 2015ஓட நம்பர் 1,50,000 பெண்கள். இதுல 1,00,026 பெண்கள் மார்பக புற்றுநோயால புற்றுநோய் வரக்கூடலாம் என்று இப்ப நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஓகே, இப்படி சஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு என்னென்ன காரணங்கள், எதனால இது வருது? ஒரு 10% பெண்களுக்கு மரபு ரீதியாக, அதாவது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஹெரிடிட்டரி பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லலாம். அவங்களுக்கு பரம்பரையா எல்லாருக்கும் அம்மா, பெண், மகள், சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வரலாம். இதை தவிர 90% சாதாரணமாக வரக்கூடிய, எல்லாருக்குமே வரக்கூடிய மார்பக புற்றுநோய். இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினாலதான் இந்த பிரஸ்ட் கேன்சர் எல்லாம் அதிகமா இப்ப வர்றதா தெரியுது. இப்போ வாழ்க்கை முறை மாற்றம்னு சொல்றீங்க. சோ என்ன மாதிரி எல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டா இதை கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க? நார்மலா இப்போ பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சரியான எடை இல்லாம ரொம்ப குண்டா இருக்கிறது, அளவுக்கு அதிகமான ஏஜ், அது ஒபிசிட்டி. அதை தவிர நாம சாப்பிடுற உணவு முறைகள் நியூட்ரிஷியஸா ஹெல்த்தியா இல்லாம இருக்கிறதுனால எப்பவுமே எண்ணெயில பொரிச்ச உணவு, வெளியே கடையில வாங்கி சாப்பிடுறது, மற்ற சிப்ஸ், பீஸா போன்ற ஐட்டம் எல்லாம் இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய சாப்பிடுறாங்க. அதனால அவங்க ஒபீஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸ்கூல்ல இருக்கிற பெண்கள் கூட இப்ப அதிக ஓவர் வெயிட்டா இருக்கிறாங்க. அதை தவிர எக்ஸசைஸே இல்லாம எப்பவுமே உட்கார்ந்து படிக்கிறது, அந்த படிச்சு அவங்க வெயிட் அதிகமாகிறதும் இல்லாம மற்ற ஆக்டிவிட்டிஸை கவனிக்கிறது இல்லை. அது தவிர இவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் நிறைய வர்றதுனால, சில பேரெல்லாம் ஹார்மோன் டேப்லெட்ஸ், பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் மோர் தென் 5 இயர்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும் வரலாம். ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மெனோபாஸ்க்கு அப்புறம் வர்றதாலும் சிலர் எடுத்துக்கலாம். சிலர் லேட்டா குழந்தை பெற்றுக்கிறாங்க, 30-35 வயசுக்கு மேல, அதனாலயும் மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த அப்புறம் சில பேர் பால் கொடுக்கறது தவிர்க்கிறாங்க. சில பேர் 1 மாசம் 2 மாசம் பால் கொடுத்துட்டு வேலைக்கு போறதுனால அவங்களால முழுசா கொடுக்க முடியறது இல்ல. 1 வருஷத்துக்கு மேல பால் கொடுத்தா மார்பக புற்றுநோய் வர சான்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். இதெல்லாம் சாதாரணமா வர காரணங்கள். இப்ப நைட் ஷிஃப்ட்ஸ் நிறைய பேர் வொர்க் பண்றாங்க, அது கூட ஒரு காரணமா இருக்குமா? அதுவும் இப்ப ஒரு காரணமா கருதப்படுகிறது. நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த டியூப் லைட் வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புல மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோன் நமக்கு நார்மலா சர்க்கேடியன் ரிதம் மெயின்டைன் பண்ணுது. அதோட இப்ப அந்த மெலட்டோனின் டே லைட்ல குறைவா தான் இருக்கும். இப்ப நமக்கு நைட்லயும் இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால, இந்த ஹார்மோன்ஸ் குறைவா இருக்கிறதுனால ஓவேரியன் ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரடியால் இதெல்லாம் அதிகமா செக்ரேட் ஆகிறதுனால பிரஸ்ட் கேன்சர் சான்சஸ் அதிகமா இருக்கு. சில பெண்கள் இப்ப டாக்டர்ஸ், நர்சஸ், போலீஸ் ஆபீசர்ஸ்,
அதுக்கப்புறமா ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், இப்போ ஐடி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே மோர் தென் 12 hours நைட்ல ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டேஸ் டுகெதர், இப்போ யூஸ்வலா நைட் டியூட்டிஸ் ஒரு வாரம் தொடர்ந்து 2 வாரம். பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சென்னை பெரம்பூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. உங்க கேள்வி சொல்லுங்க சார். அதான் இந்த மார்பக புற்றுநோயை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது வர்றதுக்கு முன்னால? இதுதான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தெரியல எங்களுக்கு. அதை தெரியப்படுத்த முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதுதான் கேக்குறாருன்னு நினைக்கிறேன். எஸ் மேடம், அதான் மேடம். மார்பக புற்றுநோய்க்கு வந்து ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்கிரீனிங்னா நம்ம வந்து ஒண்ணுமே நார்மலா இருக்கிற பிரஸ்டுக்கு வந்து ஏதாவது டெஸ்ட் பண்ணி உள்ள ஏதாவது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ அந்த ஸ்கிரீனிங்ல வந்து முக்கியமான மெத்தட் வந்து மேமோகிராஃபி. மேமோகிராஃபிங்கிறது ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட், பிரஸ்டோட எக்ஸ்ரே. அந்த எக்ஸ்ரேல வந்து நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அதுல கட்டி இருந்ததுன்னா அது அதுல தெரிய வரும். இது வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம மேமோகிராஃபில கண்டுபிடிக்கலாம். இதை தவிர எல்லாருமே, பெண்கள் எல்லாருமே தன் மார்பை வந்து சுய பரிசோதனை பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கட்டி இருந்தா அதை கண்டுபிடிக்கலாம். எல்லா பெண்களுமே மாதவிடாய் வந்து 5th டேல இருந்து 7th டே இல்ல 14th டே வரைக்கும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்து அதுல ஏதாவது வித்தியாசம் இருந்தா டாக்டரை போய் பார்க்கலாம். இதுதான் மேமோகிராஃபி மெஷின். இந்த மெஷின்ல வந்து இந்த பிரஸ்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு பிக்சர் எடுப்பாங்க. அந்த எக்ஸ்ரே பிக்சர்ல வந்து நமக்கு அதுல கட்டி ஏதாவது இருந்ததுன்னா தெரிய வரும். மேமோகிராஃபி பத்தி சொன்னீங்க. நேயர்கள் தொடர்ந்து கால் பண்றதுக்கு முன்னாடி அவங்க தொலைக்காட்சியினோட ஒலி அளவை குறைச்சு வச்சுட்டு போன்ல மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுடைய கேள்விகள் இன்னுமே தெளிவா கேட்கும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. நீங்க ஸ்கிரீனிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. மேமோகிராஃபி போறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே பெண்கள் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ்லாம் என்ன? நிறைய பேருக்கு வந்து இது தெரியறது இல்ல. என்னெல்லாம் வந்து பெண்கள் ரெகுலரா வந்து அவங்க மார்பகங்கள்ல செக் பண்ணி பார்த்துக்கணும்? பெண்கள் வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த சுய பரிசோதனை வந்து 20 வயசுலேருந்து எல்லா பெண்களும் செய்ய வேண்டியது அவசியம். 20 வயசுலேருந்து ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வந்து 5லேருந்து 7 நாட்கள்லேருந்து 14 நாட்கள் வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் பண்ணணும். இது வந்து அவங்க பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது வலது கை வந்து இடது மார்புக்கும் இடது கை வந்து வலது மார்புக்கும் செய்யலாம். அதுல வந்து அவங்க இந்த மூவ்மெண்ட் வந்து ஒன்னு சர்க்கிளா சுத்தி சுத்தி டெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா மேலையும் கீழையும் கையை அசைச்சு டெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மேல டுவர்ட்ஸ் நிப்பிள் செக் பண்ணி பார்க்கலாம். இது செக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்தா தெரியும். யூஸ்வலா பெண்கள் வந்து கையை வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு இல்லைன்னா இடுப்பு மேல வச்சுக்கிட்டு பாத்ரூம்குள்ளேயே ஏதாவது ஒரு கண்ணாடி வச்சுட்டாங்கன்னா அந்த கண்ணாடி முள்ளான நின்னுக்கிட்டு அவங்க பார்க்கலாம். இது பிரஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, பிரஸ்ட் மேல ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இந்த வித்தியாசம் வந்து கட்டி மாதிரி தெரியுதா இல்ல நிப்பிள் வந்து உள்ள இழுத்தா மாதிரி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். நிப்பிள் ரெண்டும் ஒரே லெவல்ல இருக்கணும். அது அந்த மாதிரி இல்லைன்னா ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம். சில சமயம் ஒரு நிப்பிள் மேலேயும் ஒரு நிப்பிள் கீழே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கையை மேல தூக்கி வச்சு பிரஸ்ட் ரெண்டும் நார்மலா இருக்கா, ஏதாவது கட்டி தெரியுதான்னு பார்க்கலாம். அக்களுக்கு கீழே ஏதாவது கட்டி இருக்கான்னு பார்க்கலாம். கழுத்துக்கு மேல அந்த கிளாவிக்கல் மேல இருக்கிற இடத்துல ஏதாவது கட்டி இருக்கான்னு பார்க்கலாம். அதை தவிர படுத்துக்கிட்டு மார்பகங்களை பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா உடனே டாக்டர் கிட்ட போய் இந்த கட்டி வந்து சாதாரண கட்டியா இல்லைன்னா புற்றுநோய் கட்டியான்னு கண்டுபிடிக்கலாம். நார்மலா கட்டின்னு வந்தா எல்லாமே கேன்சர் கட்டி கிடையாது. ஒரு 10% தான் கேன்சர் கட்டியா இருக்கும். சாதாரண கட்டி ஃபைப்ரோ அடினோமா, சிஸ்ட், ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் இந்த மாதிரி வியாதிகள் பினைன் பிரஸ்ட் டிசீஸ், அதாவது புற்றுநோய் அல்லாத கட்டிகள் கூட பிரஸ்ட்ல இருக்கலாம். அது இருந்ததுன்னா நீங்க வந்து டாக்டர் கிட்ட காட்டி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கட்டி வந்தாதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வருது. ஒரு கட்டி நமக்கு இருக்கு, இது வந்து புற்றுநோய் கட்டியா இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் வந்து சிகிச்சை முறைக்கு வந்து போறாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்து இதை டிடெக்ட் பண்றதுக்கு வந்து என்ன வந்து பண்ணலாம்? அவங்க கட்டி இல்லாதவங்க கூட போய் மேமோகிராஃபி பண்ணிக்கலாம். மேமோகிராஃபி பண்ணிக்கலாம். யூஸ்வலா வந்து 40 வயசுல இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராஃபி பண்ணணும்.
50 வயசுக்கு மேல அவசியம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். யூசுவலா பிரஸ்ட் கேன்சர் வந்து 50 வயசுக்கு மேலதான் நம்ம வரும்னு சொல்றோம். ஆனா இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் கூட பிரஸ்ட் கேன்சர் வருது. யூசுவலா இப்ப வந்து 50% பிரஸ்ட் கேன்சர் வந்து 50 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் வருது. அதுவும் இப்ப 30 வயசு பெண்களுக்கெல்லாம் நிறைய பிரஸ்ட் கேன்சர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால 40 வயசுல இருந்தே மேமோகிராம் பண்றது ரொம்ப அவசியமா இருக்கு. சில சமயம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 40ல இருந்து 50 வயசு வரைக்கும் பண்ணலாம். 50 வயசுக்கு மேல வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராஃபி பண்ணலாம். இதுதான் ஸ்கிரீனிங் ரெக்கமெண்டேஷன். அதோட சுய பரிசோதனை எல்லா மாசமும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் 20 வயசுல இருந்து. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 30 வயசுக்கு மேல வருஷம் ஒரு தடவை டாக்டரை போய் பார்த்து பிரஸ்ட் எல்லாம் நார்மலா இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சோ அவசியம் நமக்கு வந்து ஒரு கட்டி வந்த அப்புறம் தான் போகணும்னு இல்ல. இந்த நீங்க சொன்ன இந்த இடைவேளைகள்ல கண்டிப்பா பெண்கள் வந்து போய் செக் பண்ணிக்கிட்டாலே அவங்க வந்து மோஸ்ட்லி இதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இந்த ஸ்கிரீனிங், அதாவது ஸ்கிரீனிங்ல கண்டுபிடிக்கிற பிரஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். 1 சென்டிமீட்டருக்கு கீழவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சோம்னா கம்ப்ளீட்டா குணப்படுத்தலாம். அதாவது 99 to 100% இந்த பிரஸ்ட் கேன்சரை குணப்படுத்த முடியும். 100% வந்து இதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நோய் தான் இது. ஆனா நிறைய பேருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. மேமோகிராஃபினா ஆக்சுவலி என்ன டாக்டர், என்ன பண்ணுவாங்க அதுல? மேமோகிராஃபில வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ரே தான். நம்ம செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ரே. இது வந்து பிரஸ்ட்டை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அந்த இதுக்குள்ள பண்ணிட்டு ஒரு படம் கிடைக்கும். அந்த படத்துல வந்து ஏதாவது வித்தியாசம் இருந்தா தெரியும். நார்மல் பிரஸ்ட் டிஷ்யூக்கும் அதுல இருக்கிற அந்த மேமோகிராஃபில கட்டி வந்து ஒரு ஒயிட் இது மாதிரி தெரியும். அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது பார்த்த அப்புறமா நம்ம ஏதாவது பயாப்சி பண்ணாதான் அது பிரஸ்ட் கேன்சரான்னு சொல்ல முடியும். இப்ப வந்து முதல் பிக்சர்ல வந்து உங்களுக்கு நார்மலா இருக்கிற பிரஸ்ட் இது தெரியுது. 2வது பிக்சர்ல வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட் டாட் மாதிரி தெரியுது, ஒரு ஆரோ மார்க் இருக்கு. இது ஆரோ மார்க் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் கட்டியா இருக்குது. இந்த கட்டியை வந்து நாம அல்ட்ராசவுண்ட் வழியா ஒரு நீடில் போட்டு எடுத்து இது கேன்சர் கட்டி தானா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அது பயோப்சிக்கு அனுப்பிச்சு அதுக்கு வரக்கூடிய ரிசல்ட்ல இருந்து கேன்சர் செல்ஸ் அதுல இருக்கான்னு பார்த்துட்டு கேன்சர் கட்டியான்னு டிடெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா கேன்சர்லயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா டாக்டர்? ஆமா, அது பயோப்சி பண்ண உடனே நமக்கு தெரிய வந்துருமா? இல்ல, அதுக்கான சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சாதாரணமா நம்ம சில ரத்த பரிசோதனை பண்ணுவோம். அதுக்கப்புறமா எக்ஸ்ரே செஸ்ட், அல்ட்ராசவுண்ட் அப்டமன், அது வந்து லிவர் நார்மலா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. இது 2 தான் முதல்ல பண்ற டெஸ்ட். இதுக்கு மேல வந்து இப்ப ஒருவேளை கட்டி பெருசா இருந்ததுன்னா நாம வந்து போன் ஸ்கேன் இல்லைன்னா பெட் சிடி ஸ்கேன், அதாவது பரவின வியாதிக்கு தான் பெட் சிடி ஸ்கேன் பண்ணுவோம், இல்லைன்னா போன் ஸ்கேன் பண்ணுவோம். இது டெஸ்ட் பண்ணாவே நமக்கு கேன்சர் எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னு தெரியும். அப்புறம் நம்ம ஸ்டேஜ் பண்ணி பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கு டாக்டர்? ஸ்டேஜ் 1ங்கிறது வந்து 2 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிற கட்டி. அது யூஸ்வலா இந்த கட்டி பெருசானா அது வந்து அக்கிள்ல இருக்கிற இந்த லிம்ஃப் நோட்ஸ் இல்லைன்னா அந்த நெறி கட்டுற இதுக்கு போகும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து வெறும் கட்டி 2 சென்டிமீட்டருக்கு கீழே தான் இருக்கும். 2வது ஸ்டேஜ்ல வந்து கட்டி வந்து 2ல இருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆனா அது அக்கிள்ல இருக்கிற லிம்ஃப் நோட்ஸுக்கு எல்லாம் பரவி இருக்கும், இந்த ரெட் கலர்ல பரவி இருக்கும். 3வது ஸ்டேஜ்ல வந்து கட்டியும் பெருசா இருக்கும், 5 சென்டிமீட்டருக்கு மேல. அதோட அக்கிள்ல இருக்கிற நெறி கட்டுறது எல்லாமே பெருசாகி போயிடும். 4வது ஸ்டேஜ் வந்து இந்த கட்டி பிரஸ்ட் லிம்ஃப் நோட்ல மட்டும் இல்லாம மற்ற பாகங்களுக்கு, நுரையீரல், மூளை, லிவர், போன்ஸ் எல்லா இடத்துக்கும் பரவிடும். இதுதான் 4வது ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ்ல நாம கண்டுபிடிச்சோம்னா 95 to 100% நீங்க குணப்படுத்தலாம். 2வது ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சோம்னா 87% குணப்படுத்தலாம். 3வது ஸ்டேஜ்ல கூட 86% வரைக்கும் குணப்படுத்த முடியும். ஆனால் 4வது ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா 20% தான் 5 வருஷம் உயிர் வாழ முடியும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், தொடர்புல இருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கலாமா? மேடம், எங்க அம்மாக்கு வந்து அடிபட்டாங்க. அது கொஞ்சம் மார்புக்குள்ள வந்து கட்டி மாதிரி வந்து மேடம். சொல்லுங்க. இப்ப வந்து உங்க கான்செப்டுக்கு செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முதுகெலும்பு வந்து பாய்ச்சனால இப்ப இடுப்பு நடக்க முடியல மேடம். அவங்களுக்கு அந்த ரேடியேஷன் செய்யறாங்க. அது முடிச்சிட்டு ஹீமோ கொடுத்தா கட்டி கரைஞ்சிடும், ஆபரேஷன் பண்ண வேணாங்கிறாங்க மேடம். அது என்ன சொல்லலாம்னு கேட்கிறேன் மேடம். நீங்க சொல்றது தெளிவா இல்ல. உங்களுக்கு என்ன ஸ்டேஜ்னு சொன்னாங்களா?
செகண்ட் ஸ்டேஜ்னு சொன்னாங்க மேடம். செகண்ட் ஸ்டேஜா? யூசுவலா வந்து சர்ஜரி பண்ண முடியும்னா முதல்ல சர்ஜரி பண்ணிடுவாங்க. ரொம்ப பரவி இருந்தது இல்ல ரொம்ப கட்டி பெருசா இருந்தாதான் கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி கொடுத்து அப்புறமா ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. 4வது ஸ்டேஜுக்கு வந்து யூசுவலா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே மேடம். நீங்க பண்ண வேண்டாம், ஆபரேஷன் பண்ண வேண்டாம்ட்டாங்க மேடம். கீமோல கரைஞ்சிடும் கட்டி அப்படிங்கறாங்க. அது என்ன ஸ்டேஜ்னு தெரிஞ்ச அப்புறம் தான் சொல்ல முடியுமா? சில பேர் ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணாம கூட இருக்கலாம். இவங்க 55 56 வயசு இருக்கு மேடம். சரி. அப்ப உங்க டாக்டர் கிட்டே கேளுங்க சர்ஜரி உண்மையிலே தேவையா இல்லையான்றது. அவங்க இப்ப வந்து மேடம் முதுகெலும்பு பாதித்தனால நடக்க முடியல மேடம். அதனால ரேடியேஷன் 10 நாளைக்கு ஓஹோ. கொடுக்கறாங்க. அப்ப அவங்களுக்கு அதிகமா பரவி இருக்குமா? முதுகெலும்புல பரவி இருந்ததுன்னா அப்ப ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. முதுகெலும்பு மட்டும் தான் மேடம் பாதிச்சிருக்கீங்களா? பாக்கி எங்கேயும் பாதிக்கலீங்களா? கரெக்ட்மா. அதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா போதும். அது இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் பார்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு. சரிங்க மேடம். ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம். இல்லம்மா, நீங்க ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரீட்மெண்ட் இடையில விடாம பண்ணீங்கன்னா நல்ல குணப்படுத்தலாம். ஓகே மேடம். நன்றி மேடம். நன்றி. தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. ஹலோ உங்களுடைய நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். NLC இந்தியா நிறுவனத்தின் கண்காணிப்பு துறை தங்களை வரவேற்கிறது. NLC இந்தியா நிறுவனம் அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரை ஊழல் கண்காணிப்பு வார விழா கொண்டாடி வருகிறது. நாடு வளம் பெற, வீடு நலம் பெற, மக்கள் வாழ்வு உயர்வு பெற ஊழலை எதிர்ப்போம். ஊழலை எதிர்ப்போம், நாட்டை காப்போம். கையூட்டு வாங்குவது மட்டுமல்ல, கொடுப்பதும் குற்றமே. விதவிதமா சமைங்க, அனுபவிச்சு சாப்பிடுங்க. ஆனா ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சக்தி மசாலா நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்கியவர்கள் NLC இந்தியா லிமிடெட். ஹலோ உங்களுடைய நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மார்க புற்றுநோய் குறித்து டாக்டர் கே கலைச்செல்வி கிட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. டாக்டர், இப்ப இந்த தலைமுறையினருக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு இல்லையா? முன்னாடி இவ்வளவுலாம் நம்ம கேள்விப்படல இந்த கேன்சர் வர்றதோ, யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான். ஆனா இப்ப வந்து நிறைய பேர் இது வந்து சொல்றாங்க. ஏன் இந்த தலைமுறையினருக்கு வந்து இது அதிகமா இருக்கு? இல்ல, ஒருவேளை நம்ம பாப்புலேஷனுக்கு வந்து இந்த என்வாயரமெண்டல் இன்சல்ட்ஸ், நம்ம இந்த தாக்குதல் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசுல 8-10 வயசுலயே இதுக்கு உண்டான environmental toxins, we are exposed to lots of toxins. Pollution, air pollutionல கூட நிறைய chemicals இருக்கு. நாம சாப்பிடுற உணவு கூட எவ்வளவு சுத்தம் தெரியாது. அதோட உணவு வகையில வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் நிறைய பெஸ்டிசைட் கண்டாமினேஷன்ஸ். அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி போச்சு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து சின்ன வயசுலேருந்தே இது எல்லாமே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அதனால 30 வயசுக்குள்ளேயே நமக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது. அதோட நம்மளோட பாப்புலேஷன் நம்பர், அதிகமான ஜனத்தொகை இருக்கிறதுனால நமக்கு இன்னும் அதிகமாக கேன்சர் நிறைய தெரியுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ஸ்டேஜஸ் இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒன்ஸ் ஒரு நபருக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எல்லா டெஸ்டும் பண்ணி அப்படின்னு சொன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கும் டாக்டர்? ட்ரீட்மெண்ட் வந்து இதுக்கு 3 ட்ரீட்மெண்ட் இருக்கு. சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி. சர்ஜரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டி வந்து ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா வெறும் கட்டியை மட்டுமே எடுக்கலாம். கட்டி கொஞ்சம் பெருசா இருந்து அக்கில் லிம்ஃப் நோட்ல எல்லாம் பரவி இருந்ததுன்னா பிரெஸ்ட், லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, உங்களுடன் உங்க கேள்வி கேளுங்கம்மா. ஹலோ, நான் சுமதி பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வி சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து தலைக்கு ஊட்டிங்கன்னா ஒரு 10 நாள் போட்டு திருப்பி மறுபடியும் ரெண்டா வலிக்குது மேடம். அதுக்கு எதனால இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மாச டேட் வந்து ஒரு 10 நாள் பொறுத்து உடனே வலிக்குது 2 மாதம். உங்களுக்கு என்ன வயதுமா? எனக்கு 37 வயசு ஆகுது மேடம். சாதாரணமா எல்லா பெண்களுக்கும் 35லேருந்து 45 வயசு வரைக்கும், இல்லைன்னா மாதவிடாய் நிக்கிற வரைக்கும் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வர்றதுனால மார்பகம் வந்து கொஞ்சம் வீங்கி இல்லைன்னா வலிக்க ஆரம்பிக்கும். மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடியும் வலிக்கும், மென்சஸ் வந்து 2 வாரம் கழிச்சும் வலிக்கலாம். இது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இதே மாதிரி தொடர்ந்து இருக்கும்போது நீங்க டாக்டரை பார்த்து அப்பப்ப பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. அப்படிங்களா மேடம்? சரிங்க சரிங்க மேடம்.
எனக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் சின்னதா ஒரு உருண்டையா கட்டி போட்டு உருளும் மேடம். அது வந்து டேட் வேற மட்டும் நல்லா பெருசா நார்மலா இருக்கிற அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியுமா? அது சாதாரண ஃபைப்ரோ அடினோமாவா கூட இருக்கலாம். ஆனா நீங்க மேமோகிராம் இல்லைன்னா அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த பிரெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும் அது வந்து சாதாரண கட்டியா இல்ல வித்தியாசமான கட்டியான்னு. நீங்க இது வரைக்கும் டாக்டரை பாத்திருக்கீங்களா போய்? போய் பார்த்துருக்கேன் மேடம். அது ஒன்றும் சொல்லல, நார்மலா தான் இருக்கு, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வாங்கி வந்து ஒரு மாசத்துக்கு சாப்பிட்டு பார்த்தோம். அப்போ கூட அது சின்னதா உருண்டியா இருக்கிற மாதிரியே இருக்கு மேடம். இல்ல அப்ப அது என்ன ஃபைப்ரோ அடினோமாவா இருக்குமா? ஃபைப்ரோ அடினோமா மாத்திரையில போகாது, ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும். ஆனா தேவைப்பட்டாதான் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. சரி மேடம். தொடர்பு கொண்டமைக்கு நன்றிமா. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? மார்பகம் முழுசா எடுக்கலாம், இல்லைன்னா வெறும் அந்த கட்டியை மட்டும் கூட எடுக்கலாம். இப்போ வந்து பேஷண்ட்ஸே கூட டிசைட் பண்ணலாம், எனக்கு வந்து பிரெஸ்ட் ஃபுல்லா எடுக்க வேண்டாம், வெறும் கட்டியை மட்டும் எடுங்க, அந்த கட்டியை எடுத்த அப்புறம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கலான்னு. கட்டியை மட்டும் எடுத்தோம்னா அப்போ அவங்களுக்கு அவசியம் ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும் பிரெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். எந்த கட்டியும் 1 சென்டிமீட்டருக்கு மேல போனாலே கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ சர்ஜரி முடிஞ்ச பின்னாடி 2 வாரத்திலேருந்து 3 வாரத்துக்கு அப்புறமா நம்ம கீமோதெரப்பி கொடுப்போம். யூசுவலா 50 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு, எல்லா பெண்களுக்குமே கீமோதெரப்பி தேவைப்படும். ரொம்ப வயசானவங்களுக்கு, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர்ஸ் 1 சென்டிமீட்டர் கீழே இருக்குன்னா அவங்களுக்கு கீமோதெரப்பி சில சமயம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த கீமோதெரப்பி வந்து 6 இல்ல 8 தடவை கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப எல்லாருக்குமே 8 தடவை தான் கீமோதெரப்பி கொடுக்கறோம். 3 வாரத்துக்கு ஒரு தடவை கீமோதெரப்பி கொடுக்கணும். இந்த கீமோதெரப்பி கொடுக்கறதுனால எல்லாரும் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது கொடுத்தா ரொம்ப உடம்பு கஷ்டமா போயிடும், எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நார்மலா இந்த கீமோதெரப்பி போட்டா ஒரு 1 or 2 days டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சாதாரணமா இருக்கலாம். அவங்க நிறைய லிக்விட்ஸ், தண்ணி நிறைய குடிக்கணும், நல்ல சத்துள்ள ஆகாரம் சாப்பிடணும். ஆகாரம் எல்லாம் ஒரே நேரத்துல சாப்பிடாம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா நல்லது, நல்ல ஜீரணம் ஆகும். வெளியில இருந்து எந்த சாப்பாடும் வாங்கக்கூடாது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்தியா இருக்கும், அதோட ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். இந்த கீமோதெரப்பி முடிஞ்ச அப்புறமா ரேடியோ தெரப்பி, யூசுவலா அப்புறம் தான் ரேடியோ தெரப்பி கொடுப்பாங்க. எந்த கட்டியும் ஒரு 2 to 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து லிஃப் நோட் நெகட்டிவா இருந்தா உங்களுக்கு வந்து ரேடியோ தெரப்பி தேவைப்படாது. பட் அக்கிள்ல கிளாண்ட் பாசிட்டிவா இருந்தாலோ, உங்க டியூமர் 5 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தாலோ உங்களுக்கு அவசியம் ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ரேடியோ தெரப்பிங்கிறது டெய்லி ஒரு தடவை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ், 2 minutes. அது வந்து எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், பெயின்லாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி 5 இல்ல 6 வாரம் கொடுப்பாங்க. இது அவசியம் தேவைப்படும். ஏன்னா இந்த கட்டி வந்து அதே இடத்துல திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேல இருந்தா நிச்சயமா அதே இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க சர்ஜரி பண்ணாலும். ஸோ அதனால இந்த 3 ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டா பண்ணீங்கன்னா தான் பின்னாடி வந்து நீங்க ப்ராப்ளம் இல்லாம இருக்க முடியும். இப்படி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலும் டாக்டர் சொல்ற மாதிரி ஒரு 3 monthsக்கு ஒரு தடவை செக்அப்க்கு போக வேண்டியிருக்கும். நடுவில் ஏதாவது தேவைப்பட்டா எக்ஸ்ரேவோ, அல்ட்ராசவுண்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் சொன்னாங்கன்னா நீங்க செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி செக் பண்ணோம்னா 5 yearsக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நம்மால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, உங்களுடன் வணக்கம். வணக்கம், உங்க கேள்வி கேட்கலாம் காயத்ரி. ஹலோ, தொடர்புல இருக்கீங்கம்மா? பேரு காயத்ரி, நான் விருப்பம்பக்கத்துல இருந்து பேசுறேன். எனக்கு வயசு வந்துட்டு 28 ஆகுது. என்னோட குழந்தைக்கு வந்து நான் ஃபீட் பண்ண முடியல, எனக்கு பணம் கிடைக்கல. பட் ஆனா என் கூட சுத்தி இருக்க பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னாக்கா, மார்பகத்துல வந்து போய் செக் பண்ணிக்கோ, பால் கொடுக்காதனால ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? நீங்க போய் செக் பண்ணிக்கலாமா, ஆனா எதுவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப உங்களால பால் கொடுக்க முடியலன்னா அதுக்காக இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க செக் பண்ணிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நிச்சயமா எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி ஏன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாக்கும் கிடைக்கல, செகண்ட் பாப்பாக்கும் அதே ரீசன் தான், அவங்களுக்கும் கிடைக்கவே இல்ல. அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ண உடனே உடம்பு ரொம்ப வெயிட் அதிகமா போட்டுடுச்சு. வெயிட் போட்ட உடனே சரி வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு எல்லா செக்கும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா மார்பகத்தை மட்டும் ஒன்றும் நான் செக் பண்ணி பார்த்தது இல்லை.
அது ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? இல்லம்மா, நீங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க. பிரெஸ்ட்ல எதுவும் வித்தியாசம் இருக்கா, ஏதாவது கட்டி மாதிரி தெரியுதான்னு நீங்க பாத்துக்கணும். அதோட நீங்க டாக்டரை போய் எக்ஸாமினேஷன் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. இப்ப 28 வயசு தானே ஆகுது. ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் நீங்க டாக்டரை போய் பார்க்கலாம். டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா 28 வயசுல மேமோகிராம்லாம் அவ்வளவு கிளியரா தெரியாது. ஏதாவது வித்தியாசம் இருந்தா நம்ம அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்டுக்கு பண்ணி பார்க்கலாம். தொடர்பு கொண்டமைக்கு நன்றிமா. இந்த நேயர் கேட்ட மாதிரியே டாக்டர், பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு வந்து அந்த இன்சிடென்ட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்களே கூட மென்ஷன் பண்ணிருந்தீங்க. இப்ப பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு வந்து அறவே வராதா மார்பக புற்றுநோய்? அப்படி இல்ல, அவங்களுக்கும் வரலாம். இப்ப நம்ம எத்தனை பேஷண்ட்ஸ் பாக்குறோம், எல்லாமே வந்து அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, எல்லாருக்குமே ஃபீட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றோம்னா, ஒரு வருஷத்துக்கு மேல ஃபீட் பண்ணாங்கன்னா இப்ப நடுவுல வந்து உங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வராது. பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வராத போது உங்க பாடியில இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் லெவலும் கம்மியா தான் இருக்கும். ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஹார்மோன், தட் இஸ் பிரெஸ்ட் இது ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து பாடியில ரொம்ப அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ குண்டா இருக்கவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் எப்பவுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது நமக்கு சைக்கிள்ஸ் வராது, அப்போ வந்து ஹார்மோன் லெவல்ஸ் எதுவுமே வராது. ஈஸ்ட்ரோஜன்லாம் ரொம்ப லோ லெவல்ல தான் இருக்கும். அதனால ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாங்கன்னா ஸோ அந்த லெவல் of exposure, estrogen exposure is very less. ஓகே. சென்னை பொது மருத்துவமனையில வந்து ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில வந்து இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எந்த அளவுல இருக்கு டாக்டர்? நிறைய பப்ளிக் வந்து அந்த மருத்துவமனைக்கு தான் வராங்க. கேன்சர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு உயிர் பயம் வந்துருது. சோ இது வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய வகையில தான் வந்து நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. பொது மருத்துவமனையில இதுக்கான சிகிச்சைகள் எப்படி இருக்கு? இல்ல, பொது மருத்துவமனையிலும் இதுக்கு உண்டான எல்லா சிகிச்சையும் இருக்கு. அறுவை சிகிச்சை துறை தனியா இருக்கு, ரேடியேஷன் ஆங்காலஜி அதுவும் பெரிய லெவல்ல இருக்கு, புற்றுநோய் மருந்தியல் துறையும் பெரிய லெவல்ல இருக்கு. எல்லா மருந்துகளும், கீமோதெரபின்ற எல்லா மருந்துகளுமே நம்ம கிட்ட இருக்கு. இது அனைத்துமே ஃப்ரீயா கிடைக்குது அவங்களுக்கு. சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரபி அத்தனையுமே இங்க ஃப்ரீயா தான் கிடைக்குது. இப்போ நார்மலா ஒரு பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 2 to 3 lakhs ஆகலாம் வெளியே. பட் எல்லாமே நமக்கு வந்து பொது மருத்துவமனையில ஃப்ரீயாவே கிடைக்குது. அதனால பேஷண்ட்ஸ் வந்து இதை பத்தி பயப்பட வேண்டாம். அவங்க பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சா ஆரம்பத்திலேயே, அதாவது கண்டுபிடிச்ச உடனேயே பொது மருத்துவமனைக்கு வந்தா எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணலாம். சில பேர் பாதி ட்ரீட்மெண்ட் வெளியே பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜிஹெச் வராங்க. இந்த பாதி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு தான் இடையில கேப் எல்லாம் விடுறதுனால ட்ரீட்மெண்ட் முழுசா பண்ண முடியறது இல்ல. முதலே வந்தாங்கன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டா பண்ணலாம். ஓகே டாக்டர், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கலாம் நீங்க. நாங்க பேசுறேங்க. சொல்லுங்க. இது மாதிரிங்க, எனக்கு யூட்ரஸ்ல கேன்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது மாதிரி ஏதாவது வருதுக்கு சான்ஸ் உண்டா, இல்ல யூரின் போறப்போ கொஞ்சம் பிளட் மாதிரி வருது, அதுக்கு ஏதாவது? உங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுத்தாங்களாமா? இல்லங்க, அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. வேண்டான்ட்டாங்க. ஆபரேஷன் பண்ணி அதை எடுத்துட்டோம், அதெல்லாம் கிளீன் ஆயிடுச்சு, அதனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்ப யூரின்ல பிளட் வருதுன்றீங்களே, அது எப்போத்துல இருந்து வருது? இல்லங்க, அது காலையில யூரின் போனாதான் வருது. அது கூட அது பிளட்னு தெரியல, யூரின் ஃபுல்லா ரெட்டா இருக்குது, அவ்வளவுதான். லைட் ரெட்டா இருக்கு. அதுக்கப்புறம் போற யூரின் எல்லாம் எல்லோ கலரா வருது. நீங்க அப்ப இந்த யூரின் டெஸ்ட் ஒன்னு பண்ணி பாருங்கம்மா. யூரின் கல்ச்சரும், ஆமா யூரின் டெஸ்ட், ருட்டீன் எக்ஸாமினேஷனும் கல்ச்சரும் பண்ணீங்கன்னா தெரியும் அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு. சம்டைம்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன்ல கூட இந்த மாதிரி வரலாம் உங்களுக்கு. சோ அது டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும். அப்படிங்களா? நான் அது இது பண்ணி எடுத்து இப்பதான் 1 year ஆயிடுச்சு. 1 year ஆனா நீங்க அதை பத்தி ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஆனா டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்பப்போ. அது ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க பயப்பட வேண்டாம், யூரின் டெஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்கம்மா. தொடர்பு கொண்டமைக்கு நன்றிமா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த பெண்கள் ஏன் தாமதிக்கிறாங்க? கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் அதுவும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதுக்கு ஏன் தாமதிக்கிறாங்க? முதல்ல வந்து அவங்களுக்கு தெரியறது இல்ல, இந்த பிரஸ்ட் கேன்சரை பத்தி தெரியறது இல்ல. இதை முழுசா ட்ரீட் பண்ணலாம், இதுக்கு எல்லா வசதியும் நம்ம பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கிறது தெரியறது இல்ல. ரெண்டாவது, போனா ஏதாவது சொல்லிடுவாங்க, ஆபரேஷன் பண்ணுவாங்க. இந்த ஆபரேஷனாவே நிறைய பேஷண்ட் பயந்துட்டு ஓடிடுவாங்க, அதுவும் இருக்கு. ரெண்டாவது மூட நம்பிக்கைகள். இந்த
பிரஸ்ட் கேன்சர் ஆர் கேன்சர்னாவே இது வந்து நம்மளை எல்லாம் தள்ளி வச்சிடுவாங்க, இது ஒரு மோசமான வியாதி, வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு மாதிரி நடப்பாங்க, அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம் அதனால தான் பிரஸ்ட் கேன்சர் வந்துடுச்சு, அதையும் ஒரு தவறான நம்பிக்கை. இந்த தவறான பழக்கங்கள் எல்லாம் இந்த மாதிரி நினச்சிக்கிறதுனால தான் இவங்க வந்து போகிறதில்ல. அது ரெண்டாவது, தெரிஞ்சு கூட சில பேர் வரமாட்டாங்க, ஏன்னா இது சொன்னால் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது அந்த மாதிரிலாம் நினச்சிப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்க, எதிர் வீடு பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் நம்மளை தள்ளி வச்சுடுவாங்க. வீட்லேயே சில சமயம் இந்த குழந்தைகளை வந்து பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க பக்கத்தில் வர விடுறதில்ல. எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் வந்து புற்றுநோய் வந்து ஒரு தொற்று நோய் இல்லை. ஆமா, நான் கண்டேஜியஸ் டிசீஸ். இது வந்து எல்லாரும் எப்பவும் போல சாதாரணமா அவங்கள நடத்தணும், அதுதான் எல்லாரோட எண்ணமும். இப்போ ஒரு பாட்டி வந்து வீட்டில் பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, இல்லை வேற ஏதோ கேன்சருக்கு ட்ரீட் பண்ணா அவங்க வீட்டில் இருக்க சின்ன பசங்களை எல்லாம் கிட்ட போக விட மாட்டாங்க, கூட சாப்பிட விட மாட்டாங்க, கூட படுக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் தவறான கருத்து. அதனால எல்லாரும் மாத்திக்கணும் அவங்க எண்ணத்தை. புற்றுநோய்னு வந்ததுன்னா உடனே செத்துருவோன்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ட்ரீட்மெண்ட் பண்ணி நிறைய வருஷங்கள் வாழலாம், அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பப்ளிக் ஹெல்த் சென்டர்ல கூட, பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் கூட மேமோகிராஃபி யூனிட்ஸ், தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே மேமோகிராஃபி யூனிட் வச்சிருக்காங்க. இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ப்ரோக்ராம்ல வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி அண்ட் இன் தமிழ்நாடு இப்போ இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து ஸ்கிரீனிங் பண்றதுக்கு மேமோகிராஃபி மெஷின் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா பெண்களும் போய் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட கர்ப்பப்பை வாய்க்கு வந்து பாப்ஸ்மியர் டெஸ்ட், அப்புறம் பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், இது நாலுமே வந்து நமக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்றா நோய்கள். இந்த நோய்களை டெஸ்ட் பண்றதுக்காக இப்ப நம்ம கவர்மெண்ட் இவ்வளவு வசதி பண்ணியிருக்காங்க. எல்லாரும் போய் டெஸ்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க ஹெல்தியா வாழலாம். ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர்? என்னோட நேம் திவ்யா. சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா. எனக்கு ஃபைப்ரோஎடிமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 1 o'clock பொசிஷன்ல 1 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. எனக்கு வந்து அது பயமா இருக்கு, கேன்சரா மாறுமா அந்த ஃபைப்ரோஎடிமா அப்படின்ட்டு. ஃபைப்ரோஎடிமா கேன்சரா ஆகாதுமா. அப்படிங்களா? இல்ல, ஆனா வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆனா அதுல விருப்பம் இல்ல. 1 சென்டிமீட்டரை வந்து கண்டிப்பா ரிமூவ் பண்ணிதான் ஆகணுமா, இல்ல ஃபாலோ கொடுத்திருக்காங்க சஜஷன். நான் எத்தனை இயருக்கு ஒன்ஸ் வந்து நான் அது மாதிரி ஃபாலோ எடுக்கணும், அது பெருசாகுமா? அது நீங்க வந்து ரெகுலரா பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பெருசாகுதா இல்லையான்னு. இப்ப வருஷ கணக்குல சில பேருக்கு அந்த 1 சென்டிமீட்டர் ஃபைப்ரோஎடினோமா அப்படியே இருக்கும். அது ஒருவேளை சம்டைம்ஸ் பிரெக்னென்ட் ஆகும்போது ஃபைப்ரோஎடினோமா பெருசா ஆகலாம், அது ஹார்மோன் சேஞ்சஸ்னால. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைப்ரோஎடினோமா 1 இயர் அப்படியே இருக்கு, செகண்ட் இயர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, தேர்ட் இயர் இன்னொரு ஃபைப்ரோஎடினோமா வருது. சில பேருக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தாலோடைய, அதாவது ரொம்ப பெருசா ஃபைப்ரோஎடினோமானா நீங்க ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்ரி இயர் நீங்க போய் செக்அப் பண்ணிக்கலாம். இந்த 1 சென்டிமீட்டர்லயே இருந்தா ரிமூவ் பண்ண தேவையே இல்லம்மா. நிறைய பேருக்கு வருஷ கணக்குல அதே 1 சென்டிமீட்டர் இருக்கும், 10-20 வருஷம் கூட அப்படியே இருக்கும். நீங்க ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் இல்ல, மானிட்டர் பண்ணலாம், அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த பிரெஸ்ட் பண்ணலாம். நீங்க 40 வயசுக்கு மேல ஆனிச்சுன்னா மேமோகிராம் பண்ணலாம். மேம், நான் பிசிஓடி இருக்கு, நான் பிரெக்னன்சிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். எனக்கு அப்ப வந்து பிரெஸ்ட்ல வந்து லைட்டா பெயின் இருக்கு, இது வரைக்கும் எனக்கு பெயினே வந்தது இல்ல. பிரெக்னன்சிக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், அந்த சமயத்துல எனக்கு 2 times 3 times வலிக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால ஏதாவது ஆகுமா? இல்லம்மா, யூசுவலா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பிரெஸ்ட் பெயின் வரலாம், ஏன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் ஆல்டர் ஆகும். அப்ப நிச்சயமா உங்களுக்கு பிரெஸ்ட் பெயின் வரலாம். ஒருவேளை இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் பழையபடியே நார்மல் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ. உங்க தொடர்பு கொண்டமைக்கு நன்றிமா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஹலோ உங்களோட நிகழ்ச்சி தொடரும். NLC இந்தியா நிறுவனத்தின் கண்காணிப்பு துறை தங்களை வரவேற்கிறது.
என்எல்சி இந்தியா நிறுவனம் அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரை ஊழல் கண்காணிப்பு வார விழா கொண்டாடி வருகிறது. நாடு வளம் பெற, வீடு நலம் பெற, மக்கள் வாழ்வு உயர்வு பெற ஊழலை எதிர்ப்போம். ஊழலை எதிர்ப்போம், நாட்டை காப்போம். கையூட்டு வாங்குவது மட்டுமல்ல, கொடுப்பதும் குற்றமே. விதவிதமா சமைங்க, அனுபவிச்சு சாப்பிடுங்க. ஆனா ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சக்தி மசாலா. ஹலோ, உங்களோட நிகழ்ச்சியில் இன்று மார்பக புற்றுநோய் குறித்து டாக்டர் கே கலைச்செல்வி நிறைய விளக்கங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், பால் கொடுக்கிற தாய்மார்கள், இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அவங்க ஃபீட் பண்ணலாமா? இந்த டவுட் வந்து பரவலா நிறைய பேருக்கு இருக்கு. அவங்க வந்து தயக்கம் இல்லாம ஃபீட் பண்ணலாமா குழந்தைக்கு? அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண பிரெஸ்ட் வந்து ஒருவேளை அந்த கட்டியை மட்டும் எடுத்துட்டு ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பால் சுரக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் அடுத்த பிரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது நார்மலா இருக்கும். அதுல நிச்சயமா தாய்ப்பால் கொடுக்கலாம், அதுல எந்த தவறுமே இல்லை, அதுதான் நல்லது. ஆனா பிரெஸ்ட் கேன்சர் பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ண அப்புறமா எத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகுறது, அவங்க வியாதியோட ஸ்டேஜ் என்ன, இதெல்லாம் பொறுத்து தான் அவங்க பிரெக்னென்ட் ஆகுறது. சில பேர் சொல்லாமலே ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே திடீர்னு பிரெக்னென்ட்டா வந்து நிற்பாங்க. இவங்க ஒரிஜினல் பிரெஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு இந்த டெமாக்சிஃபன் டேப்லெட் கொடுத்துருப்போம். இந்த டேப்லெட்டை நடுவில் நிறுத்தினாங்களா, இல்லை அந்த டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்காங்களா, இந்த டேப்லெட் போடும்போது பிரெக்னென்ட் ஆனா என்ன ஆகும், இதையெல்லாம் அவங்க யோசிக்கணும். ஸோ யூஸ்வலாக ஒரு 3 years ட்ரீட்மெண்ட்டு இந்த டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் அவசியம் வேணும் அப்படின்னு ப்ரெக்னென்சி வேணும்னா அப்போ தான் நம்ம வந்து டாக்டரோட பர்மிஷனோட தான் ப்ரெக்னென்சி எல்லாம் இருக்க முடியும். இல்லைன்னா சில சமயம், அதாவது முன்னாடியெல்லாம் இந்த ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்ச அப்புறமா ப்ரெக்னென்ட் ஆனால் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. ஆனால் 3 வருஷம் இல்லை 5 வருஷம் இந்த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெக்னன்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். அதுல வந்து பிரெஸ்ட் கேன்சர் திரும்பி வருங்கிற இது வந்து எந்த எவிடன்ஸும் இல்லை. பட் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க பிரெக்னென்ட் ஆகலாம், பட் டாக்டரோட கன்சல்டேஷனோட அவங்க வியாதி என்ன ஸ்டேஜில் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணுக்கு ஸ்டேஜ் 1 ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர்ஸ், டெஃபினட்டாக அவள் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இல்லை 3 இயர்ஸ்க்கு அப்புறமா பிரெக்னென்ட் ஆகலாம். பட் ஒரு பொண்ணுக்கு ஸ்டேஜ் 4 டிசீஸ் இல்லை ஸ்டேஜ் 3 டிசீஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவளுக்கு வந்து 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துல திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அவங்க பிரெக்னென்ட் ஆகிறது தப்பு. அது வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ ஒரு கியூர்ட் பிரெஸ்ட் கேன்சர் கம்ப்ளீட்டா குணமானவங்க நிச்சயமா பிரெக்னென்ட் ஆகலாம். அது டாக்டர் சூப்பர்விஷன்ல வந்து அவங்க பிரெக்னன்சி கண்டினியூ பண்ணலாம். பிரெக்னன்சி முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் எக்ஸாமினேஷன் ஃபாலோ அப்புக்கு எல்லாம் போக வேண்டியிருக்கும். ஸோ பிரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு இல்லை, ஆனா அவங்க ஸ்டேஜை பொறுத்து டாக்டரோட கன்சல்டேஷனோட தான் அவங்க பிரெக்னென்ட் ஆகணும். பிரெக்னென்ட் ஆன அப்புறமா நார்மலா பேபிக்கு ஒண்ணுமே ஆகாது. யூஸ்வலா பேபி வில் பி நார்மல். யாருக்கு சாதாரண லேடிக்கு பிரெக்னென்ட் ஆனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களுக்குன்னு புதுசா ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி திங் இஸ் we have to watch, திருப்பி வியாதி வருதா இல்லையாங்கிறத மட்டும் வாட்ச் பண்ணணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்கம்மா, உங்க கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என்னோட வயசு 34 வயசு ஆகுது. நான் வந்து 1.5 years வந்து பால் கொடுத்தேன். ஆக்சுவலா இப்போ வந்து ரீசெண்டா பார்த்தா இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகுது. உணவு சாப்பாட்டுல ஏதாவது நம்ம கொண்டு வந்தோம்னா இதை வந்து வராம தடுக்க முடியுமா? சரியா கேட்கல. கேள்வி தெளிவா இல்லம்மா. இல்லைங்க மேடம். உங்களுடைய தொலைக்காட்சியினோட ஒலி அளவை குறைச்சு வச்சிருங்க, போன்ல பேசுங்க. இல்லைங்க மேடம், சாப்பாடு வந்து நம்ம வராம தடுக்கிறதுக்கு சாப்பாட்டுல ஏதாவது வழிகள் இருக்காது. சாப்பாட்டின் மூலமா இதை வந்து தடுக்க முடியுமா? என்ன சாப்பிட்டா வந்து முற்றிலுமா இதை வந்து அப்படி எதுவும் இல்லம்மா. ஆனா ஹெல்தி ஃபுட், அதாவது சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடணும். நீங்க எப்பவுமே சாப்பாட்டுல வந்து அதிகமா கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது ரைஸ் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடாம நீங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. யூஸ்வலா நல்ல கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் எல்லோ ஃப்ரூட்ஸ், எல்லோ வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் பிரெஸ்ட் ஆக்சுவலி. அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் நீங்க ஒரு நாள் பூரா சாப்பிடும்போது 2-3 தடவை நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். அதோட வெஜிடபிள்ஸ் வந்து 2-3 கப் சாப்பிடலாம். அரிசி சாதத்தை வந்து நீங்க குறைச்சிக்கலாம்.
கூடவே இந்த எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சர் வர வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும். சாதாரணமா எல்லாம் வந்து ஏதாவது சாப்பாடு இருக்கா டாக்டர், இது சாப்பாட்டுல ஏதாவது பண்ணா உடனே போயிடுமா இல்ல வராம போயிடுமா, அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. நீங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி இஷ்யூ இல்லவே இல்ல, பெண்கள்ட்ட எல்லாம் அவ்வளவா இல்ல. ஒரு 10 இயர்ஸா பார்த்தா ரொம்ப சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. சாப்பாட்டுனால இதுவும் இந்த மாதிரி வந்துருமா? இது சாப்பாட்டு முறையினால இப்ப நீங்க சில பேர் எல்லாம் நைட்ல வந்து லேட் நைட் 10 மணிக்கெல்லாம் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிடுவாங்க. அப்ப நிச்சயமா அவங்க கலோரிஸ் வந்து உடம்பை விட்டு போறது இல்ல, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் டெய்லி. அப்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒபிசிட்டி வந்து ஒரு முக்கியமான காரணம் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு. சோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம பாக்கணும்னா நீங்க வந்து சரியான நேரத்துல சரியான அளவு சாப்பிடணும், அது இம்பார்ட்டன்ட். எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் கடைசியில 10 மணிக்கு சாப்பிடுறது இட் இஸ் நாட் குட். சிமிலர்லி காலையிலயும் எல்லாரும் லேட்டா சாப்பிடுவாங்க. உங்க ஃபுட்டை வந்து டைம் கரெக்டா மார்னிங் 9, ஆஃப்டர்நூன் 2, நைட் 9 or 8 o'clock இந்த மாதிரி அளவா சாப்பிட்டீங்கன்னா உங்களால நிச்சயமா உங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த கேன்சர் வரதை வெகுவா குறைக்க முடியும். ஓகே ஓகே. தொடர்பு கொண்டமைக்கு நன்றிமா. இந்த நேர் கேட்ட மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து தடுக்கலாமா அப்படிங்கறது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். அதே மாதிரி வந்து வெயில்ல போறதே இல்லை இப்ப யாருமே, ஏசி ரூம்லயே உட்காந்துடுறாங்க. சோ வெயில் வந்து எவ்வளவு முக்கியம், நம்ம வெயில் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தி, விட்டமின் டி ஒரு முக்கியமான சோர்ஸ். வெயில் நம்ம மேல பட வேண்டியது எவ்வளவு முக்கியம்? ரொம்ப கரெக்ட். இப்போ வந்து நாம சொல்றது நாம இருக்கிறது டிராபிக்கல் கண்ட்ரி, அதாவது வெயில் உள்ள நாடு. ஆனா நாம வந்து யாருமே வெயிலே போறது இல்ல. வெயில்ல போகும்போது ஒண்ணு கொடை பிடிச்சுக்கிறோம், இல்லைன்னா சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறோம், இல்லைன்னா நிறைய பேர் ஏசி ரூம்லயே வேலை செய்யறாங்க. இதனால வந்து நமக்கு விட்டமின் டி குறைபாடு நிறைய இருக்கு. இப்போ சாதாரணமா எல்லா கிளினிக்லயும் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஜாயிண்ட் பெயின் அது இதுன்னு போனா விட்டமின் டி எடுத்தா வெரி லோ லெவல், இன்சஃபிஷியன்ட் விட்டமின் டி அப்படின்னு போடுறாங்க. இட் இஸ் வெரி ஷாக்கிங். இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சர்வே பண்ணும்போது பார்த்தா எல்லா பேஷண்ட்டுக்கும் விட்டமின் டி ரொம்ப லோ லெவல்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ விட்டமின் டி வந்து ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுது. இதுல வந்து விட்டமின் டி வந்து நார்மல் பிரஸ்ட் அந்த டிஷ்யூ வளர்றதுக்கும் அதோட நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விட்டமின் டி குறைபாடுனால நமக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு நிச்சயமா. அதனால எல்லாரும் கொஞ்சம் அவங்கள வெயில்ல எக்ஸ்போஸ் பண்ணணும். காலையில 8 to 11 ஒரு 30 to 45 minutes வெயில் படுற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது. இப்ப மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொன்னோடனே மார்பகங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் நிறைய பெண்களுக்கு இருக்கு. ஐயோ எனக்கு இது வந்துருச்சு, அவ்வளவுதான், நான் என்னுடைய அடையாளமே அதான், அதை நான் இழக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஏதாவது மாற்று இருக்கா, இல்ல எல்லாருக்குமே மார்பகம் வந்து எடுத்துருவாங்களா? இந்த பயம் வந்து தேவையில்லாதது தானே? ஆமா, எல்லாருக்கும் மார்பகம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் முடியுமோ, இப்போ வந்து ஒரு கட்டி வந்து 3 சென்டிமீட்டர் டியூமர் தான் இருக்கு, நார்மல் சைஸ் பிரெஸ்ட்னா அந்த 3 சென்டிமீட்டர் டியூமரை சரியான அளவுல எடுத்துட்டு அக்குள்ள இருக்கிற கிளாண்டையும் எடுத்துட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, அப்படியே பிரெஸ்ட் எடுக்க வேண்டி இருந்தாலும் அதுக்கு வந்து மாற்று, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நிச்சயமா பண்ண முடியும். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உடனே பண்ணனாலும் 1 to 2 years கழிச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு சிலிக்கான் ப்ராஸ்தெசிஸ், பிரெஸ்ட் மாதிரி. இப்போ வந்து சின்ன சைஸ் பிரெஸ்ட்டுக்கு சின்ன சைஸ் சிலிக்கான் ப்ராஸ்தெசிஸ், பெரிய பிரெஸ்டா இருந்தா கூட பெரிய சைஸ் சிலிக்கான் ப்ராஸ்தெசிஸ். அந்த ப்ராஸ்தெசிஸை வந்து நார்மல் பிரேசியருக்குள்ள வச்சு போட்டோம்னா எந்த வித்தியாசமும் தெரியாது, பார்க்கறதுக்கு காஸ்மெட்டிக்கா நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப சிலிக்கான் ப்ராஸ்தெசிஸ் வாங்க முடியாதவங்க நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இதெல்லாம் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அடுத்து ஈவன் காட்டன் அண்ட் காட்டன் கிளாத்ல கூட பிரெஸ்ட் மாதிரி மவுண்ட் பண்ணி அதை பிரேசருக்குள்ள வச்சு போட்டோம்னா காஸ்மெட்டிக்கலி இட் வில் பி குட். ஸோ நீங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம், ப்ராஸ்தேசிஸும் வச்சுக்கலாம். அது வந்து கன்சர்வேட்டிவ் சர்ஜரி, அதாவது பிரெஸ்ட்டை முழுசா எடுக்காம கூட சர்ஜரி பண்ணலாம். ஸோ அதனால பிரெஸ்ட் கேன்சர் வந்தா எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்கன்ற பயம் இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், தொடர்புல இருக்கீங்கம்மா. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம், எனக்கு வயசு 65 ஆகுது. மெமோகிராம் எத்தனை முறைக்கு ஒரு தடவை பண்ணணும்? 65 வயசுன்னா வருஷம் ஒரு தடவை பண்ணலாமா? 70 வயசுக்கு மேல மேமோகிராம் பண்ணணும்னு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க மேமோகிராம் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் 2 times. 2013 ஒரு முறை பண்ணிருக்கேன். நீங்க வந்து வருஷம் ஒரு தடவை பண்ணலாம், ஆனா 70 வயசுக்கு மேல ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆனா நீங்க டாக்டர் வருஷம் ஒரு தடவை போய் பார்க்கணும் அவசியம்.
சரி. தொடர்பு கொண்டமைக்கு நன்றிமா. ஓகே, தேங்க்யூ. நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் வந்து அரசாங்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க மார்பக புற்றுநோய் குறித்து. என்ன மாதிரியான விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு? நார்மலா நம்ம வந்து இந்த பேனர்ஸ்ல வந்து பிரஸ்ட் கேன்சர் பத்தி சில குறிப்புகள், இது வந்து பிரஸ்ட் கேன்சர் முழுது குணப்படுத்த முடியும், ஆரம்ப நிலையில உங்களால கண்டுபிடிக்க முடியும், இதுக்கு வந்து சுய பரிசோதனை, இந்த மேமோகிராம் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி துண்டு பிரசுரம் எல்லாம் அங்க பப்ளிக் வராங்க இல்லையா, பேஷண்ட் அட்டெண்டர் அவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். இப்போ ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தா அவங்க போய் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி மேமோகிராம் பண்ணலாம், பிரஸ்ட் கேன்சர் வந்தா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லா வசதியும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பப்ளிக் அவேர்னஸ் மீட்டிங்ஸ் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம். இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த மந்த் பூரா வரவங்களுக்கு வந்து அந்த ஒரு 10 பேர் 20 பேரை ஒன்னா சேர்த்து வச்சு ஓபியில அவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் சொல்லுவோம். நீங்க பிரஸ்ட் கேன்சரை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், டெஸ்ட் பண்ணணும், வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்கள மேமோகிராமுக்கு கூட்டிட்டு வரணும், சின்னவங்க எல்லாம் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவங்க போய் மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வந்து ஏத்துக்கிறாங்களா மக்கள்? முன்னாடியை விட இப்ப வந்து விழிப்புணர்வு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா ஆமா, இப்ப எல்லாருமே தானாவே முன் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி அவங்க வந்து வாலண்டரியா வந்து டாக்டர் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு வராங்க. இப்ப கிராமத்துல இருக்கவங்க கூட இப்ப டெஸ்ட் பண்ண வராங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கு. அவங்க வேலை இதனால என்னால வந்து பார்க்க முடியாது, எனக்கு தெரியல, யாரும் கூட்டிகிட்டு வரல, இப்படின்னு இன்னும் சாக்கு போக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா சிட்டில இருக்கிறவங்க, அர்பன் ஏரியாஸ்ல இருக்கவங்க இப்ப நல்ல அவேர்னஸ் இருக்கு. அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ், டிவி ப்ரோக்ராம்ஸ், பேப்பர்ல படிக்கிறாங்க, டாக்டர்ஸ் கிட்ட கேக்குறாங்க, அதனால நிறைய தெரியுது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், தொடர்புல இருக்கீங்கம்மா, உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. நாங்க விருதுநகர் வந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க சார். ஜெயபாண்டியன், மிஸ்ஸஸ்க்காக கேட்கணும். சொல்லுங்க, உங்க கேள்வி கேட்கலாம். நீங்க டிவி பார்த்து பேசக்கூடாது. 53 மேடம். சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இடது பக்க பிரஸ்ட் வந்து கை பட்டாலோ அப்படி தட்டினாலோ அமுக்குனாலோ அந்த நிப்புல லேசா ஒரு லிக்விட் மாதிரி கட்டி இருந்தது. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தொலைக்காட்சியை பார்த்து பேசக்கூடாது சார், போன்ல மட்டும் பேசுங்க. வால்யூம் குறைச்சு வச்சிருங்க. தொடர்ந்து கேளுங்க. சரிங்க மேடம். அப்படி தட்டிக்கிட்ட லேசா அப்படி ஒரு லிக்விட் மாதிரி வடிஞ்சிட்டு இருந்ததுங்க. சொல்லுங்க. அத பக்கத்துல ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம விருதுநகர் ஒரு டாக்டர்கிட்ட காட்டணும். அவங்க ஒரு மதுரையில போய் ஸ்கேன் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க மேடம். அது வந்து அவங்க அல்ட்ரா சோனோகிராபி ஆஃப் பிரஸ்ட்னு கொடுத்துருக்காங்க மேடம். அது ரிசல்ட். சரி, உங்க தொலைக்காட்சியினுடைய ஒலி அளவை நீங்க குறைச்சு வைக்கல சார் இன்னும். டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல பேசுங்க சார். இப்ப அவரோட டாக்டரோட இம்ப்ரெஷன் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நார்மல் சோனோகிராபி ஸ்டடி ஆஃப் போத் பிரஸ்ட். No well-defined focal solid or cystic lesions seen at the level of the left nipple or subarachnoid region. No evidence of enlarged axillary node. இதான் கொடுத்தாங்க மேடம். இப்ப இந்த சோனோகிராஃபி ரிப்போர்ட்ல எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கு. இதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. அவர் இணைப்பு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டாக்டர். அவங்க பயப்பட வேண்டாம் இல்லையா? இல்ல, பயப்படணும்னு அவசியம் இல்ல. அதுல வந்து சில சமயம் சிஸ்ட் ஏதாவது இருந்தா அதுல தண்ணீர் வரலாம், தண்ணீர் மாதிரி இல்ல அழுக்கு தண்ணி மாதிரி கூட நிப்பிள்ல வரலாம். அந்த நிப்பிள்ல வர டிஸ்சார்ஜ் வந்து சில பேருக்கு இருக்கலாம் ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ்ல. சோ அது டாக்டர் பார்த்து எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிட்டா போதும். பட் இந்த சோனோகிராஃபி ரிப்போர்ட்ல பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். கேள்வி கேட்டதுக்கு நன்றி சார். இப்போ இந்த மாதிரி மார்பக புற்றுநோயோட வர பெண்கள் வந்து முதல்ல எடுத்த உடனே ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணிடுறாங்க. அவங்க ஒன்ஸ் நமக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே மனதளவுல அவங்க எவ்வளவு ப்ரிப்பேர் ஆயிக்கணும், இந்த நோயில இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க எப்படி எல்லாம் வளர்த்துக்கணும் டாக்டர்? ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து இந்த மாரல் சப்போர்ட் ஆர் கவுன்சிலிங்.
பேஷண்ட்டுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர்னு சொன்ன உடனே இம்மீடியட்டா அவங்களுக்கு வர்றது வந்து ஒரு பயம், நம்ம எப்ப செத்து போயிடுவோமோன்ற பயம். ரெண்டாவது இதுல இருந்து எப்படி நாம வெளியே வருவோங்கிற டிஸ்ட்ரெஸ், அதாவது மென்டல் டிஸ்ட்ரெஸ். அந்த டிஸ்ட்ரெஸை வந்து நம்ம இனிஷியலா டாக்டர்ஸ் முதல்ல பேசி இது வந்து ரொம்ப வைத்தியம் பண்ணக்கூடிய வியாதி, இந்த வைத்தியம் எல்லாம் பண்ணா நீங்க நல்லா ஆயிடுவீங்கன்னு அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். ரெண்டாவது ஃபேமிலி சப்போர்ட். ஃபேமிலி சப்போர்ட் 100% இம்பார்ட்டன்ட். அவங்க ஹஸ்பண்ட், சில்ட்ரன் எல்லாருமே அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கூட இருக்கும்போது அவங்களுக்கு வேணுன்ற எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும், நல்ல ஆகாரம் கொடுக்கணும். ஒரு தடவை ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும்போதும் அவங்களுக்கு வந்து நல்ல மாரல் சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் சரியாயிடும்னு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தா அவங்களால மீண்டு வர முடியும். நிறைய பெண்கள் ஏன் இந்த ட்ரீட்மெண்ட்டை முழுசா பண்றது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுல சப்போர்ட் இல்ல, மாரல் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதனால தான் பாதியிலே ட்ரீட்மெண்ட் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்கள வந்து கரெக்டான டைமுக்கு கூட்டிட்டு வர்றது, கூட்டிட்டு போறது, இந்த வேலையெல்லாம் வீட்டுல இருக்கவங்க அவங்க வேலையினால விட்டுருவாங்க. அதனால திருப்பி ஒரு 2-3 மாசம் கழிச்சு வியாதி திரும்பி வந்த அப்புறம் வருவாங்க. அப்போ வந்து அவங்களோட சான்ஸ் ஆஃப் கியூர், அதாவது குணமாகிற இது வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும். அப்புறமா அவங்க சீக்கிரமே 1 வருஷம் 2 வருஷத்துல உயிருக்கு ஆபத்தான நிலைமையில வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பெண்களுக்கு முதல்ல கவுன்சிலிங் பண்ணணும், அவங்களுக்கு மனசு தைரியம் கொடுக்கணும். ஒரு 1 மந்த் ஆன அப்புறம் அவங்களே கொஞ்சம் தைரியம் ஆயிடுவாங்க, இது நாம ட்ரீட்மெண்ட் பண்ண சரியா ஆயிடுவோம். ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வேற சைடு எஃபெக்ட்ஸ்னால அவங்க மனசு உடையாம எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்டயே கேட்கலாம். பக்கத்து வீட்டுல இருக்கிற லேடி, வேற யாராவது ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க, இவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு அவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆகக்கூடாது. எந்த டவுட்டா இருந்தாலும் டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். அடுத்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறமா செக்அப்க்கு வரணும்ன்றத அவங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு சில சமயம் சைக்கியாட்ரிக் ஹெல்ப் கூட தேவைப்படும், சில டேப்லெட்ஸ் தேவைப்படும். முக்கியமா ஒரு 1% தான் இந்த மாதிரி தேவைப்படும், மற்றவங்களுக்கெல்லாம் இது தேவைப்படாது. யூஸ்வலா கொஞ்சம் நல்லா பேசி அவங்களுக்கு ஆதரவா இருந்தாலே போதும். அதுவும் யூஸ்வலா ஹஸ்பண்ட்ஸ் வந்து நிச்சயமா ஆதரவா இருக்கணும், அப்பதான் இந்த பெண்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை முழுசா முடிக்க முடியும். ஓகே, ஒரு காலர் இருக்காங்க டாக்டர். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க? ஆமா மேடம், எங்க தம்பி தம்பி. ஹலோ, சொல்லுங்க, உங்க கேள்வி கேட்கலாமா? தம்பிக்கு நுரையீரல்ல கொஞ்சம் கேன்சர்ன்றாங்க. அது 4 புள்ளின்னு சொல்றாங்க மேடம், 4 புள்ளின்னு சொல்றாங்க மேடம். சரி, அது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, 6 மாசத்துக்கு முன்னதான் தெரிஞ்சுது. அது வந்து மூச்சு விட முடியல, ஜுரம் வந்துச்சு. அதனால அது வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தாக்கா இது மாதிரி கேன்சர், நுரையீரல்ல கேன்சருக்கு 3 புள்ளி இருக்குதுன்னு சொல்றாங்க மேடம். இப்போ 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. வாரத்துக்கு ஒண்ணு எடுத்துருந்தாங்க 6 மாசம். அது கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் ஆச்சு. இப்ப 2வது ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கீமோதெரபி வச்சிருக்காங்க. அது என்ன சரிங்களா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். குணமாயிடுவாரா அப்படிங்கிற பதட்டத்துல கேக்குறாங்க. அது வந்து நீங்க சொல்றது லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய். நுரையீரல் புற்றுநோய் வந்து அது எந்த ஸ்டேஜை பொறுத்தோ அதுக்கேத்த மாதிரி தான் அது எவ்வளவு குணமாகும்னு சொல்ல முடியும். யூஸ்வலா வரவங்க எல்லாம் 4வது ஸ்டேஜ்ல தான் வருவாங்க. 4வது ஸ்டேஜ்ல வரும்போது ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் அவங்களால நல்லா இருக்க முடியும். நீங்க வந்து அவங்க டாக்டர் கிட்டயே கேளுங்கம்மா, இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளவு தூரம் பண்ணணும், எத்தனை நாள்ல குணமாகும்ன்றதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். தேங்க்யூ சோ மச் டாக்டர். இன்னைக்கு மார்பக புற்றுநோய் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.